அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளையில் அமர்த்த வேண்டும் என்று ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு கரம் கொடுப்பதுதான் என்னுடைய பணி. நான் எந்த காலத்திலும் எக்காரணம் கொண்டும் தவேகாவில் இணைய மாட்டேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆசியோடும் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ்ஸின் வழிகாட்டுதலோடு இன்று முன்னாள் அமைச்சர் இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக புரட்சித் தலைவி அம்மாவிடம் நேரடியாக சென்று கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து இதை சேடப்பட்டி, ஆண்டிப்பட்டி, சேடப்பட்டி, கள்ளிக்குடி வரையில் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை தேடி தந்த அருமையண்ணன் முன்னாள் அமைச்சர் துரைராஜ் அவர்களின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அந்த நினைவு நாளை முன்னிட்டு அண்ணன் ஓபிஎஸ்ஸின் தொண்டர்களாகிய நாங்கள் இங்கே வருகை வந்து அண்ணன் துரைராஜ் அவர்களுக்கு இங்கே மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அண்ணன் துரைராஜ் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவருடைய ஆசி எங்களுக்கு கிடைக்கவும் நாங்கள் வேண்டிக் கொண்டோம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போற ஒரு தகவல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் இயக்கம், அந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க வேண்டும். 2026 புரட்சித் தலைவி அம்மாவின் கனவு நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் அண்ணன் ஓபிஎஸ்ஸின் தலைமை ஏற்று அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளையில் அமர்த்த வேண்டும் என்று அவர் பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கரம் கொடுப்பதுதான் என்னுடைய பணி. எனவே நான் எந்த காலத்திலும் எக்காரணம் கொண்டும் தவேகாவில் இணைய மாட்டேன். அந்த சிந்தனையும் இல்லை. ஏனென்று சொன்னால் உசிலம்பட்டி மண் என்பது ஒரு வீரமடைந்த மண். அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்றவன் நான். அந்த நம்பிக்கை வீண் போகாமல், அந்த மக்களுக்கு என் மீது வைத்த அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நான் அந்த மக்களுக்கு பாடுபடுவதற்காக இரட்டைகளில் ஜெயித்த நான் அண்ணன் ஓபிஎஸ் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பயணம் கண்டிப்பாக நல்ல பயணமாக அமையும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இது எப்படி இந்த பொய்யான தகவல் பரப்பப்பட்டது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் தவேகாவில் இணைய போறோம் என்று யாரிடமும் சொல்லவில்லை. தவேகாவிலிருந்து என்னிடமும் யாரும் என்னிடம் பேசவும் இல்லை. எனவே என்னுடைய பயணம் அண்ணன் ஓபிஎஸ் வழியில் தான் என்பதை ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டேன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.